காலச்சக்கரத்தில் 5ஆம் ராசியா இருக்கக்கூடிய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே நேர்மையின் சிகரமா இருந்திருக்கீங்க. நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்காக போராடி நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கீங்க. இப்பேற்பட்ட சூழல்ல விரயஸ்தானத்துல லாபஸ்தானத்துல இருந்த குரு விரயஸ்தானத்துல வந்து அதிசாரத்துல வந்து குரு பயிற்சியா இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சிங்கிறது ஒரு 50 days. நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். எனக்கு இப்பதாங்க மே மாசம் ஒரு குரு பயிற்சி வந்தது, என்ன அதிசார குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் பீரியட். பட் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்துல வந்தாலும் கூட விரயஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய குரு கண்டிப்பா வந்து புதிய தொழில் தொடங்குறதுக்கு அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற தொழில ஒரு நல்ல வாய்ப்புகளை தேடி கொடுக்கறதுக்கு, திடீர் பணவரவுகளை கொடுக்கறதுக்கு, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காலங்கள்ல தனவரவுகள் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வீட்டுல வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு பொருள் சேர்க்கை பண்ணுவீங்க. ஒண்ணு வண்டி வாங்கலாம், அல்லது திருமணம் பண்ணலாம், அல்லது சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலுக்கான உகந்த காலங்க. இந்த காலகட்டத்தை கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத மிகப்பெரிய உண்மை. பயன்படுத்திக்கங்க.